ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசி வச்சு எப்படி மல்லிப்பூ மாதிரி புசு புசுன்னு குண்டு குண்டு இட்லி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரேஷன் அரிசியில் வந்து இட்லி செய்யும் போது இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது, பிசு பிசுன்னு வரும், ஒட்டுற மாதிரி தெரியும், அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இட்லி வந்து நல்லா வெள்ளையாகவே கிடைக்க மாட்டுது, கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இட்லி நல்லா வெள்ளையாகவும் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரதுக்கான டிப்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவுகளை பார்க்கலாமா? எல்லாமே நம்ம போடுற அளவுகளில் தான் இருக்குது. இதில் சின்ன சின்ன ட்ரிக்கும் இருக்குது, அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ரைஸ் குக்கரில் கிடைக்கும் இல்லையா, அந்த கப்பு, அதுக்கு ஒரு கப் நிறைய வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன், நல்லா குமிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு அரிசி பார்த்திங்கன்னா இதே கப்பில் ரேஷன் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 2 கப் போட்டிருக்கேன். இப்போ 3வது கப்பு, இப்போ 4வது கப்பு. 4 கப் ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு இப்போது 2 கப் வந்து வீட்டில் நம்ம சமைப்போம் இல்லையா, அந்த அரிசி, சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். கடைகளில் வாங்கின அரிசி கிடையாது. ரேஷன் அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் தான். ரேஷன் அரிசி 4 கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி 2 கப் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் அளவுகள். இப்போ இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 30 வருஷமாக கடை வச்சுருக்கக்கூடிய இட்லி கடைக்காரங்க சொன்ன ஒரு சீக்ரெட்டான ட்ரிக் இதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் வெந்தயம் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சீப்பான பொருளை சேர்த்திங்க அப்படின்னா இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நம்மளுடைய உளுந்தை நல்லா கழுவி எடுத்துடலாம். அதே போல் அரிசியுமே வந்து நம்ம நல்லா கழுவிடலாம். இந்த ரேஷன் அரிசி நம்ம சேர்த்துக்கிறதுனால நிறைய பேர் வந்து பிசு பிசுன்னு வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிசு பிசுப்பு, அந்த அரிசியோடைய ஒரு மாதிரியான வாடை இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரேஷன் அரிசியை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் கழுவிடணும். கரெக்டாக ஒரு 3-4 முறை நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டது போல் நல்லா கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை அதெல்லாம் போயிடும். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டோம். நல்ல தண்ணியை ஊற்றி இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அரிசியை நல்லா 4 முறை கழுவியாச்சு. இதுக்கு மேலே அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இப்போ நம்ம இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து நீங்கள் ஊற வச்சிடணும். இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஊற வைக்கும் போது எந்த அளவுக்கு பழுப்பு நிறத்தில் இருந்தது, இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கல்லுப்பு செஞ்ச மாயம் தான் இதெல்லாம். இதனால தான் நம்ம வந்து ஊற வைக்கும் போது கல்லுப்பு சேர்த்து ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னது மாதிரி 4-5 முறை கழுவிட்டு கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சுடுங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே வந்து உளுந்து தான் அரைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, டம்ளரில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்மளோட கிரைண்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இந்த பழைய காலத்து கிரைண்டர் வந்து நாங்கள் இன்னுமே யூஸ் பண்ணுறோம். இந்த கிரைண்டரை நல்லா 2 முறை வந்து கழுவி தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கிரைண்டரை சுற்ற விட்டுட்டு சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அதை தான் ஃபஸ்ட் நம்ம போட்டு ஆட்ட போகிறோம். தண்ணி சேர்க்காமல் உளுந்து மட்டும் வந்து எடுத்து இதில் போடுங்க. உளுந்து ஃபஸ்ட்டு ஓடும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஓரங்களை வந்து எடுத்து விடணும். ஏன்னா உளுந்தெல்லாம் வந்து அந்த ஓரத்தில் போய் ஒட்டிக்கும். மொத்தமாக மாவு அரைச்சோம் அப்படின்னா கடைசியில் வந்து நிறைய உளுந்து அரையாமலே இருக்கும். அதனால் முதலே தண்ணி ஊற்றிடாதீங்க. இதுவும் இதோட ட்ரிக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடணும். நல்லா உளுந்து ஒன்றும் பாதியமாக அரையணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிக்க ஆரம்பிக்கணும். இதை மறந்துடாதீங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா எல்லா உளுந்துமே வந்து ஒரே மாதிரியாக அரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒன்றும் பாதியமாக அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி தெளிக்க ஆரம்பிங்க. இது வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சில் தண்ணி, இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து அரைச்சி எடுத்தது காமிக்க முடியல, ஸ்டோரேஜ் இல்லாமல் அது சேவ் ஆகலை. அரிசி நெக்ஸ்ட்டு நான் போட்டுட்டேன். பாருங்கள், அந்த சில் தண்ணி தான் ஊற்றி அரைக்கிறேன். அரிசிக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இப்போ உரங்களை மட்டும் எடுத்து விடுங்க. இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அது. என்னடா வண்டு, செத்துப்போன வண்டு இருக்குது, இதை பொய்யா சேர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இதுதான் வந்து ஆமணக்கு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த விதைகள் இது தான். இந்த விதைகள்லேருந்து தான் விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. இதை கொட்டைமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜில். இது அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், சரியாக நினப்பு இல்லை. ஒரு 20 ரூபாய்க்குமே ரொம்ப கம்மியான விலையில் தான் இது கிடச்சிது. பார்த்திங்கன்னா தெரியும். இதை கையால் லைட்டாக அமுக்கி விட்டாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து வெளியே வந்துடும். பாருங்கள், இப்போ நான் 3 பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரிசி அரையும் போதே சேர்த்து அரைச்சிக்கணும். இது கிரைண்டரில் போட்டு அரையுமா, ஊற வைக்கணுமா அப்படின்னு சந்தேகமே வேணாம். ஊற வைக்க தேவையில்லை. கையால் நான் லைட்டாக அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள்.
எந்த அளவுக்கு உடையுதுன்னு. வேக வச்ச இந்த மல்லாக்கொட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே அரிசி அரையும் போது சேர்த்து போட்டுருங்க. ஸ்டோரேஜ் எனக்கு அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எடுத்து காட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே அரைச்சாச்சு. இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே இருக்கிறது அரிசி மாவு. இப்போ நான் கொட்டுறது பார்த்திங்கன்னா உளுந்து மாவு. நல்லா கெட்டியாக தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் அரைச்சிருந்தேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருந்தது. இப்போ ரெண்டு மாவையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அரிசி உளுந்தெல்லாம் கிரைண்டரில் நம்ம அரைக்கும் போது அந்த கிரைண்டர் வாஷ் பண்ண தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் அதையே சேர்த்து அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெண்ணெய் மாதிரி எப்படி சாஃப்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நீங்கள் உளுந்து அரைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி வந்து லைட்டாக குறை இருந்தால் கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம வந்து கிரைண்டர் வாஷ் பண்ண தண்ணி. அந்த தண்ணியை வந்து இந்த அரிசி உளுந்து மிக்ஸில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது வளையல், மோதிரம் இதெல்லாம் போட்டுக்காதீங்க. இப்போ நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அடி வரைக்கும் மாவை வந்து கிண்டி எடுக்கணும். ரெண்டு மாவும் ஒன்று சேர நல்லா கலக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இட்லி வரும். பாருங்கள், இது போல் அடி வரைக்கும் நம்ம வந்து கை விட்டு நல்லா வந்து சேர்த்து மாவை வந்து ஒன்று சேர கலக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரியாகவும் அடியில் உளுந்து மாதிரியும் தனியாக தங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இட்லி வந்து நல்லா கல் மாதிரி வரும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இட்லி மாவு பக்குவத்தில் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட பக்குவத்தில் வந்து வச்சுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து 3 கண்டெய்னரில் நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஒரு கண்டெய்னரை வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நாளைக்கு வெளியே வச்சு புளிக்க வச்சுக்கலான்னு சொல்லி இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து சில பேர் இட்லியில் உப்பு போட மாட்டோம், சட்னிக்கு மட்டும் உப்பு போட்டுப்போம், அவங்களுக்கு இது. இன்னும் சில பேர் வந்து இட்லிலையும் நாங்கள் உப்பு சேர்ப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் இப்போவே வந்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருவோம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் நம்ம கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். சில பேர் தான் உப்பு எடுத்துப்பாங்க, சில பேர் உப்பு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து மாவு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. எனக்குமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நம்ம 3/4 பாக்கம் தான் ஊற்றணும் இல்லையா, எப்படி அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த மாவு. இதை வந்து அழகாக இப்போ நம்ம கிண்டி விட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இதில் நம்ம இட்லி ஊற்றி பார்ப்போம் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு. ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாவு. இதே பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி சுட்டோம் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இப்போனா, ரேஷன் அரிசியில் சமைக்கிறது, ரேஷன் அரிசியில் இட்லி செய்கிறதுலாம் வந்து ஏதோ கேவலமாக நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே உணவுப் பொருள் தான். ரேஷன் கடையில் வாங்குறது அப்படிங்கிறதுனால எதுவுமே கேவலமாகிடாது. ஸோ கண்டிப்பாக அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் தான் வந்து நாங்கள் அந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து இட்லி சுட்டு சாப்பிடுவோம். உணவுப் பொருள் எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து நீங்கள் அதில் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க வேண்டியதில்லை. அசிங்கப்படவோ வெக்கப்படவோ தேவையில்லை. இப்போ இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி மாவு ஊற்ற ரெடி ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு இதுலேயும் வந்து நம்ம இட்லி மாவு ஊற்றிடலாம். எவ்வளோ அழகாக ஊற்றுது பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா சப்பையாக போயிடும். இது வந்து நான் வீட்டில் சில பேர் வந்து சின்ன சின்ன இட்லி தான் சாப்பிடுவாங்க, பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. என் குழந்தைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து இந்த மாதிரி நான் ஊற்றுவேன். ஸோ சின்ன சின்ன இட்லி ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிடலாம். அதனால தான் ஒரு தட்டு வைக்கிறேன், அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. குட்டி குட்டி இட்லி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒயிட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. இதை லைட்டாக வந்து கையில் தண்ணி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட்லி சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கு, ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியரே வராது. ஆறுனதுக்கப்புறமுமே ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை, பிசு பிசுன்னு இல்லை, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நமக்கு குண்டு இட்லி ஊற்ற போகிறோம். நமக்கெல்லாம் வந்து 2 இட்லி சாப்பிட்டாலும் நல்லா புசு புசுன்னு இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஸோ இப்போ நமக்கு இட்லி ஊற்றியாச்சு. எதுவுமே வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. அப்படி இல்லைனாலும் இட்லி கல் மாதிரி வரும். இட்லி தட்டில் வந்து ஒட்டுற அளவுக்கு தண்ணி நிறையா வைக்காதீங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா தண்ணி கொக்காத இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பிசு பிசுன்னு ஒட்டாத இட்லியாக வரும். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
நல்லா குண்டு குண்டாக வந்து கிடச்சிருக்கு. இது ரேஷன் அரிசி இட்லி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ரேஷன் அரிசிலலாம் இட்லி சுடாமல் அந்த கடையில் வந்து இட்லிக்குன்னு கிடைக்குதுன்னு சொல்லி இட்லி அரிசி தான் வாங்கி செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நாங்கள் இட்லி அரிசிலாம் வாங்கி செஞ்சது கிடையாது. பொதுவாக நாங்கள் ரேஷன் அரிசியில் சாப்பாட்டு அரிசியோட கலந்து தான் வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி செய்கிறோம். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். இனிமேல் கடையில் மாவு வாங்கணும், கடையில் தான் இட்லி வாங்கணும் அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி குண்டு குண்டு இட்லி வீட்டிலேயே கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதே போல் வெள்ளையாகவும் இருக்கும். நம்ம ரேஷன் அரிசி பயன்படுத்தின இட்லி தான் இது. இப்போ பாருங்கள், நான் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த இட்லி எடுத்து சாப்பிட போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமுமே நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.